ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா கரடிகளை பத்தின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம். கரடிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பெரிய டெடிபேர் பொம்மை வரையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா. இந்த கரடிகள் சைனாவில் உள்ள காடுகளில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த பாண்டா கரடிகளை பத்தின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம். இந்த கரடி கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற கரடியா. இந்த கரடிகள் கிட்டத்தட்ட 26 ஆண்டு வரைக்கும் வாழுமா. இந்த கரடிகள் அதிகமாக மூங்கில்களை தான் உணவாக கொள்ளுமா. மூங்கில் எவ்வளவு கடினமானது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை விட அதோட பல்லு ரொம்ப கடினமா இருக்குமா. அதை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதோட பல்லு ரொம்ப வலிமையாகவும் தாடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான தகவல், பாண்டா குட்டிகள் பிறந்த 18 மாசத்துல கிட்டத்தட்ட 45 கிலோ எடைக்கும் வளர்ந்துருமா. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த குட்டிகள் பிறக்கும் போது வெறும் எலியோட சைஸ் தான் இருக்குமா. புதுசா பிறந்த பாண்டா குட்டிகளுக்கு கண்ணும் தெரியாதான், பற்களும் சுத்தமா இருக்காதான். குட்டிகளை தாய் மட்டும் தான் வளர்க்குமா. குட்டி பிறந்து ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த பாண்டா குட்டியோட தாய் சாப்பிடவே போகுமா. அது வரைக்கும் அது கூடயே இருந்து பாதுகாக்குமா. அது வரைக்கும் அந்த குட்டியை தனியா விடாதான். இந்த பாண்டா கரடிகள் ரொம்ப சேட்டை பிடிச்சதான். ஏன்னா இது குரங்கு போல ஒரு இடத்துல இருக்காதான். தாவிக்கிட்டே இருக்குமா, மரத்து மேல ஏறுமா, குதிக்குமா, மலைகள் நடுவில் ஓடுமா. சாப்பிடும்போது நின்றுட்டு சாப்பிடாதான். மனிதர்கள் போலயே உட்கார்ந்துக்கிட்டோம், மல்லாக்கா படுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி